பாட்டி வீடு போன காக்கா. ஒரு ஊரில் ஒரு சிறிய காக்கா இருந்தது. அது பெயர் காக்கா கூகு. அது தினமும் பல பழங்களை தேடி பறந்து சாப்பிடும். ஒரு நாள் அது, அந்த பாட்டி வீடு போனா கேக் கிடைக்கும் என்று ஒரு கிளி சொல்லியது. ஓஹோ, கேக்காகும் போயிட்டே ஆகணும் என்ற காக்கா பாட்டி வீட்டை நோக்கி பறந்தது. வழியில் ஒன்று சின்னஞ்சிறு குயிலே. அது பறந்தபோது ஒரு அழகான குயில் பாடிக்கொண்டிருந்தது. சின்னஞ்சிறு குயிலே காக்கை பார், பாட்டி வீடு போகுது, கேக்கு காரியமாம். காக்கா சிரிச்சுது. கேக்குக்கா, நான் பாட்டி வீடுக்கு பறக்கறேன். 2ஆம் நிலா நிலா ஓடிவா. அடுத்ததாக நிலா மேகங்களுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. காக்கா கூ சொன்னது, நிலா நிலா ஓடிவா, பாட்டி வீட்டுக்கு வழிகாட்டுமா. நிலா சிரிச்சது. கீழே வட்டமே வட்டமா இருக்கு, நேரா போயிட்டு. 3ஆம் அம்மா அப்பா வீட்டு சாம்பார் பாத்துக்கிட்டு ஒரு எலியும் பாட்டிக்கு போற தக்காளி சாம்பார் வாசனைய ஊதிச்சது. காக்கா கூகு, அந்த வாசனையே போதுமே, பாட்டி வீடு நெருக்கமே. 4வது பாட்டி வீடு பட்டன பாட்டி வீடு வந்தது. பாட்டி கதவை திறந்து, ஓ கூகு வந்துட்டியா, உனக்காகவே கேக் பாக்கி வச்சேன். காக்கா கூகு சந்தோஷமாக பறந்து உள்ள போச்சு. அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? பாட்டி தாலேலோ தாலேலோ. முல்லான், முயல், பூனை, தொப்பி, சின்ன சிங்கம் எல்லோரும் கேக் சாப்பிட்டுட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேக்கா, அதிலே மாம்பழம், பேரிக்காய், மிளகாய் இல்லாத சாம்பார் ஸ்பைஸ் எல்லாம் இருந்துச்சு. கடைசியில் எல்லோரும் ஒன்றாக பாடினாங்க.